ஞான சித்தி விநாயகமூர்த்திக்கு ஜெய். ஞானானந்த சத்குரு மகாராஜிக்கு ஜெய். ஹர ஹர நம பார்வதி பதயே ஹர ஹர மகாதேவா. தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆதி பராசக்தி ஜெகன்மாதா கி ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹர. அருவமும் உருவாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி பிழம்பதோர் மேனியாகி அருவமும் உருவமாகி அநாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்கள் ஆறும் கரமது 12 கொண்டே கருணை கூர் முகங்கள் ஆறும் கரமது 12 கொண்டே ஒரு திருமுருகனாய் சண்முகனாய் ஷடாட்சரனாய் சரவண பவனாய் கார்த்திகேயனாய் உலகம் உய்ய வந்து ஆங்கு உதித்து. முருகப்பெருமான் யாரு? அவர் எப்படி அவதாரம் பண்ணார்? பிறவான் இரவான்னு சொல்றார். அவர் எப்படி அவதாரம் பண்ணுவாரா அப்படின்னா வந்து உதித்தான்கிற. அவர் அயோனிஜர், ஒரு அம்மா வயிற்றுக்குள்ளேருந்து வரல. அருவமும் உருவமுமாய் அநாதியாய் பலவாய் ஒன்றாய், பல ரூபத்தில் இருக்கிறவர். அவரே ஒன்றாக காட்சி கொடுக்கிறார். இவர் அருவமான கடவுளா உருவமான கடவுளான? அருவமாகவும் இருக்கார், உருவமாகவும் இருக்கார். அநாதியாய், இந்த பரம்பொருள் இத்தனை காலம்தான் இருந்தது, இதுக்கு முன்னாடி இல்லைன்னு சொல்ல முடியாது, என்னைக்கும் இருந்துட்டே இருக்குது. பிரமமாய் பிரம்மமாக இருக்கிற ஜோதி பிழம்பதோர் மேனியாகி காங்கேயம் அக்னிகர்ப்பம் சரவணஜனிதம் ஞானசக்திம் குமாரம் பிரம்மண்யம் ஸ்கந்ததேவம் குஹ மமலகுணம் ருத்ரதேஜஸ்வரூபம் சேனான்யம் தாரகக்னம் குருமஜலமதிம் கார்த்திகேயம் ஷடாஸ்யம் சுப்பிரமணியம் மயூரத்வஜரத சகிதம் தேவதேவம் நமாமி. நெருப்பிலிருந்து வந்தவர். எந்த நெருப்பு அப்படின்னா பரமேஸ்வரனுடைய நெற்றிக்கண்ணிலேருந்து நெருப்பு பிழம்புலேருந்து வந்து உதித்தவர். பிழம்பதோர் மேனியாகி கருணை கூர் முகங்களாரும் கரமது 12 கொண்டே. 6 முகமுடையவர். எங்கள் சுவாமிக்கு பேர் என்னென்ன? ஆறுமுகனைனார், சண்முகநாதர். அவருக்கு 12 தோள் உண்டு. முன்னாடியே சொன்னது போல ஞானம் வைராக்கியம் வலிமை கீர்த்தி திரு அப்படிங்கிற ஐஸ்வர்யம் இவையெல்லாம் 6 முகங்களாக இருக்கு. பரமேஸ்வரனுக்கு 5 முகம் உண்டு. தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஈசானம். தத்புருஷம் வாமதேவம் அகோரம் ஈசானம் அப்படிங்கிற 5 முகங்கள் தத்புருஷாதி முகங்கள்னு சொல்லப்படுறது. சத்யோஜாதம் இதோட சேர்ந்து அம்பாளுடைய அதோமுகம் அப்படிங்கிற 6, அந்த 6 முகமும் சேர்ந்து ஆறுமுக நயினாரா முருகப்பெருமானா வந்து காட்சி கொடுக்கிறார். அவருக்கு 12 தோள். ஒரு முகத்துக்கு 2 தோள் போல 12 தோள். ஒரு திருமுருகனாய் வந்தவர் யாருன்னா எங்க முருகன் வந்துட்டார். சண்முகனாய் ஷடாட்சரனாய், என்ன பேர் வச்சு அவரை கூப்பிடுறது அப்படின்னு? சரவணபவா அப்படின்னு கூப்பிடலாம், முருகான்னு கூப்பிடலாம். 6 நிலை என்று முதலான இந்த முருகன் 6 இடங்களில் இருந்து மக்களுக்கு அனுகிரகம் பண்ணுறான், பக்தர்களுக்கு. எங்கும் இருக்கிற பரம்பொருள் தானே 6. அந்த 6 இடங்களுக்கு விசேஷம் உண்டு. 6 ஸ்தலங்களுக்கு மூர்த்தி தலம் தீர்த்தம். அதை விட பெரிய அடியார்கள் எல்லாம் போய் தரிசனம் பண்ண ஸ்தலம். மூர்த்தி தலம் தீர்த்த விசேஷம் இருக்குது. மான்கள்லாம் போய் தரிசனம் பண்ணலைன்னா அப்படி இல்லை. அருணகிரிநாதர் காலால் நடந்து அத்தனை தலங்களையும் தரிசனம் பண்ணியிருக்கார். அவ்வை பாட்டியார் எல்லா தலத்துக்கும் போய் தரிசனம் பண்ணியிருக்கார்.
நாயன்மார்கள் போய் தரிசனம் பண்ணியிருக்கா. அப்படியாப்பட்ட தலங்கள். ஏன் ஆழ்வாராதிகளே போய் தரிசனம் பண்ணியிருக்கா பழமுதிர் சோலைங்கிற ஸ்தலத்தில். அப்படி அவாபாதமும் பட்ட ஸ்தலங்கள். சரவணபவனாய் கார்த்திகேயனாய் உலகமுய்ய வந்து ஆங்கு உதித்து, இவர் அவதாரம் பண்ணல, உதித்தார் அப்படிங்கிறார். சூரியன் காலையில் உதிக்கிறான், அதுபோல பேரொளியோட உதித்தவர் அவர். ஆறு நிலை என்று முதலான பரங்கிரி, செந்தூர், திருப்பழனி, ஏரகம், திருத்தணிகை, சோலைமலை அப்படிங்கிற 6 தலங்கள். பரங்கிரி அப்படின்னு சொல்லப்படுற திருப்பரங்குன்றம், செந்தூர் அப்படின்னு சொல்லப்படுற திருச்செந்தூர், திருப்பழனி, ஏரகம் அப்படின்னு சொல்லப்படுற சுவாமிமலை, திருத்தணிகை, சோலைமலை அப்படிங்கிற பழமுதிர் சோலை முதலான பதிகள் பல ஆயிரங்கள் மலைகள் வெகு கோடி நின்ற அந்தாம் ஆதி இல்லாத குகனே எங்கள் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. எங்கெங்கெல்லாம் மலை இருக்கோ அந்தந்த மலையெல்லாம் எங்கள் சுவாமியோட மலை தான். எங்கள் சுப்பிரமணிய சுவாமி இருக்கிற இடம்தான் இது. குன்றுதோர் ஆடல், குன்று இருக்கும் இடமெல்லாம் எங்கள் முருகன் இருப்பான் அப்படின்னு அங்கெங்கு எங்கும் வியாபிச்சிருக்கிற முருகப்பெருமானே எங்களுக்கு குருவாக வந்து அனுகிரகம் பண்ணு அப்படின்னு இந்த மகான்கள் எல்லாம் பாடியிருக்கா. அப்படியாப்பட்ட திருச்செந்தூர் முருகன் பேரில் ஆச்சரியமான ஒரு திருப்புகழ் அருணகிரிநாதர் பாடுறார். வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே. வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே. பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேசுரன்றன் அருள்பாலா. பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேசுரந்தன் அருள்பாலா. அரிகேசவந்தல் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே, அலைவாய் அமர்ந்த பெருமாளே. இரு தாளின் அன்பு தருவாயே இருபோது நைந்து மெலியாதே இரு தாளில் அன்பு தருவாயே. ஏ ஏ அலைவாய் அமர்ந்த பெருமாளே. திருச்சீர் அலைவாய் அப்படின்னு சொல்கிற திருச்செந்தூர். அந்த திருச்செந்தூரில் தான் இன்றைக்கி ஸ்கந்த சஷ்டி 6வது திருநாள். திருச்செந்தூர் கடற்கரையில் சூரபத்மாவை முருகப்பெருமான் சம்ஹாரம் பண்ணுறார். சூரசம்ஹாரம் நடந்தது இன்றைக்கி திருச்செந்தூரில் நடக்க போகிறது. அந்த சமயத்தில் இந்த அருணகிரிநாதருடைய திருப்புகழை கருத்தில் எடுத்துன்னு அனுபவிக்கிறோம். கருணை கடலே கந்தா போற்றி அப்படின்னு ஒரு பெரிய போர்டு போட்டிருக்கும். கோவிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி பெரிய போர்டை பார்க்கலாம். அப்புறம் அதுக்கு பின்னாடி பார்த்தா ஒரு பெரிய சமுத்திரம் இருக்குது, வங்காள விரிகுடா. அதுலேருந்து அலை அலையாக வந்துன்ருக்கு, கரை மேலே வந்துன்ருக்கு. ஆதிசங்கர பகவத்பாதால் தன்னுடைய சுப்பிரமணிய புஜங்கத்தில் சொல்கிறார், எப்பேற்பட்ட பிரச்சனை ஆனாலும் மனிதனுக்கு இந்த சம்சார கடல்லேருந்து எப்படி தொடர்ந்து அலைகள் வருமோ அதுபோல் பிரச்சனைகள் மனிதனுடைய வாழ்க்கையில் வந்துட்டே இருக்கும். அவையெல்லாம் எப்படி இந்த கரைக்கு வர்றதுக்கு முன்னாடி அந்த அலைகள் எல்லாம் காணாமல் போகிறதோ அதுபோல் நான் இங்கே நின்றுருக்கேன் முருகா, நீ நின்றுருக்க. உன்னுடைய திருவடி வந்து அடையும் பக்தர்களுக்கு உன் திருவடி தாமரையை வந்து விழறவாளுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. கடலில் பார்க்குற அலை போல் அவையெல்லாம் உன் திருவடிக்கிட்ட வர்ற போது அந்த பிரச்சனையெல்லாம் ஒன்றுமில்லாமல் போயிடும். அது மட்டுமா அப்படின்னா, வியாதியால் மனுஷன் ரொம்ப கஷ்டப்படுறான். பேரே தெரியாத வியாதிகள், யாராலையும் கண்டுபிடிக்க முடியாத மருந்துகள்,
இந்த வியாதிக்கு என்ன மருந்துனே தெரியாது. இந்த இந்த வைத்தியம் பண்ணாதான் இந்த வியாதிக்கு நிவாரணம் அப்படின்னு யாராலையும் சொல்ல முடியல. அப்படி கொடுமையான வியாதிகள் இருந்தாலும் அது முருகப்பெருமானுடைய திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமானுடைய பன்னீர் இலை விபூதி எட்டுண்டா போதும், அதெல்லாம் போயிடுங்கிறார். அபஸ்மார குஷ்டம் க்ஷயார்ச்ச பிரமேக ஜ்வரோன்மாதி குல்மாதி ரோகம் அகந்தஹ பிசாசஸ்ய சர்வே பவத் பத்ரபூதிம் விலோக்ய க்ஷணார்த்தாரகாரே திரவந்தே. முருகா, உன்னுடைய சன்னதியில் கொடுக்கப்படுற அந்த பன்னீர் இலை விபூதியை கண்ட மாத்திரத்திலேயே ஜுவரம், அபஸ்மாரம், குஷ்டம், க்ஷயம், மேக ரோகங்கள், ஜுவரம், குல்மம் அப்படின்னு ரோகங்களோட பேய் பிசாசுகள்னு சொல்கிறாலே மனசை போட்டு கெடுக்கிற விஷயங்கள் அவையெல்லாம் இந்த விபூதியை பார்த்த மாத்திரத்திலேயே காணாமல் போயிடும், ஓடியே போயிடும் அப்படின்னு அங்கு அந்த தளத்தில் கொடுக்கப்படுற அந்த பன்னீர் இலை விபூதிக்கு அத்தனை மகிமை. அப்படி அடியார்கள் எப்பேற்பட்ட கீழ்நிலையில் இருக்கிறவனாக இருந்தாலும் அவனுக்கு கூட நான் அனுகிரகம் பண்ணுறதுக்கு தான் இந்த இடத்துல இருந்திருக்கேன்னு இந்த முருகப்பெருமான் சொல்கிறாராம். இதெல்லாம் சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஆதிசங்கர பகவத்பாதாள் சொல்லின்னு இருக்கா. அப்படி பரமேஸ்வரனை சதா சர்வகாலம் பூஜை பண்ணுற கோலத்திலேயே இருக்கிற கோலத்தில் இருக்கிற சுவாமி அந்த கந்தமாதனம்னு சொல்லப்படுற அந்த சந்தன குகையை தான், அந்த கருவறை அதுக்குள்ளே இருந்து அனுகிரகம் பண்ணுறார். அவர் எப்படி அனுகிரகம் பண்ணுறார், அவர்கிட்ட என்ன வேண்டிக்கணும் அப்படிங்கிறதையும் அந்த திருப்புகழில் அழகாக சொல்கிறார் அருணகிரிநாதர். வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் மதுவாகி. வாழ்நாளில் முழுக்க என்ன அப்படின்னா துவந்தங்கள் அப்படிங்கிறது நமக்கு பின்னாடியே துரத்துறது. இது செய்யணும், இது செய்யக்கூடாது, நன்மை தீமை, இன்பம் துன்பம், நல்வினை தீவினை, அறம் மரம், எது நல்லது எது கெட்டதுன்னே தெரியல இந்த உலகத்தில். எல்லாம் எல்லாரும் செஞ்சுட்டு இருக்கா. அதுக்கு பேர் துவந்தங்கள்னு பேர். வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்தம் அதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே. இந்த சம்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னா, இந்த இடத்துக்குள்ளே வந்துட்டு போகிறவன் பாபம் செய்யாமல் போக முடியாது அப்படிங்கிற மாதிரி நிலைமை வந்துருத்து. எது பாபம் எது புண்ணியம்னு தெரியல. இதை பற்றி சொல்கிற போது ராமகிருஷ்ண பரமஹம்சர் சொல்கிறார், வெள்ளை சட்டை போட்டுண்டவன் கறி அடுப்பு கறி குடவுனுக்குள்ளே ஒருத்தன் போயிட்டு வந்தால் வெள்ளை சட்டை போட்டுருந்தா என்ன ஆகும் அப்படின்னா அந்த கறியெல்லாம் அவன் சட்டையில் ஒட்டிக்கும். அவன் ரொம்ப ஜாகிரதையாக போனால் கூட போயிட்டு வந்தால் கூட அவனுடைய சட்டையில் ஒரு கறி துண்டை பார்க்கலாம். அதுபோல் இந்த சம்சாரத்தில் இந்த சம்சார கடலில் மூழ்கினவன் பாவம் இல்லாமல் தப்பிக்க முடியாது. அப்படி இது எல்லாம் என்ன பண்ணும்னா, வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மெலியாதே. நல்லதா கெட்டதா, எது புண்ணியம் எது பாபம்னு தெரியல, இதில் அகப்பட்டு மெலிஞ்சு போகாமல், இதை பற்றின சிந்தனையிலே மெலிந்து போகாமல், சம்சார துக்கம் அப்படிங்கிறது எப்படியாப்பட்டதுன்னா, இதுக்குள்ளே போய் ஒரு நல்ல விஷயத்தை எடுக்கிறது அப்படின்னா பலாப்பழத்தை பிச்சு பலாப்பழத்தை வெளியில் எடுக்கிறது போல் எவ்வளோ பெரிய சிரமமான காரியம். எப்படி கையில் எண்ணெய் எவ்வளவு எண்ணெய் தடவிண்டு உள்ளே கை வச்சாலும் அந்த பிசினானது ஒட்டிக்கும். அதுபோல் ஏதோவது நல்ல விஷயத்தை செய்யணும்னு போனால் கூட அதில் கூட ஒரு நமக்கு சாதகமான விஷயங்கள் நடக்குமான்னு தெரியாது. அப்படி ஒரு விஷயம் நடந்துருக்கு இந்த உலகத்தில். இதிலெல்லாம் மாட்டிக்காமல் இருக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன அப்படின்னா, முருகா உன்னுடைய திருவடிகளை கொடு. இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே. உன்னுடைய திருவடிகளில் பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு அன்பை கொடு முருகா. உன் அருளால் தான் அந்த அன்பை பெற முடியும். நானாக சுயமாக ஏதாவது முயற்சி பண்ணால் நடக்காது முருகா.
உனக்கு நான் பக்தி பண்ணுறதை நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த தலத்தில் தான் 5 வயது பேசாமல் பேசுறதுக்கு உள்ள திறமை இல்லாத குழந்தையாக வந்தவர் குமரகுருபர். அவள் அப்பா அம்மா 2 பேரும், அவர் அவதாரம் பண்ணது ஸ்ரீவைகுண்டம்ங்கிற ஊரில், அங்கேருந்து அவள் அப்பா அம்மா 2 பேரும் அவரை கூட்டிகிட்டு வந்துட்டா. இந்த முருகனுடைய அருளால் பேசட்டும் குழந்தைன்னு முருகன் பேச வச்சுட்டான். எப்படி அப்படின்னா, திருச்செந்தூர் சன்னதியில் முருகப்பெருமான் சன்னதிக்கு எய்த்தாப்பில் துவஜஸ்தம்பத்துக்கு பின்னாடி இந்த ஒரு பெரிய மதில் இருக்கும். அந்த மதிலில் ஒரு ஓட்டை இருக்கும். அந்த ஓட்டை வழியாக அந்த கடற்கரையில் இருக்கிற அந்த அலைகளுடைய சப்தமானது கோயிலுக்குள்ளே வரும். அது காதில் கேட்குறதுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ஓம்கார சப்தமாக இருக்கும். ஓம் ஓம்னு கேட்கும். அந்த குழந்தை 45 நாளும் அந்த பிராகாரத்தை பிரதட்சணம் பண்ணி அந்த இடத்துக்கு வந்து அதை கேட்டுட்டே இருந்தான். முருகனோட அருளால் 45ஆவது நாள் முருகா அப்படின்னு பாடி முருகப்பெருமான் பேரில் ஒரு பெரிய கிரந்தமே பண்ணிட்டார். ஒரு வெண்பாவே பாடிட்டார், கலிவெண்பா பாடிட்டார். அவர் பின்னாடி மீனாட்சிக்கு பிள்ளைத்தமிழ்லாம் பாடினதெல்லாம் ஒரு பெரிய சரித்திரம். அப்படி பேச முடியாத ஒரு குழந்தைய முருகன் பேச வச்சுட்டான். அப்படி பரிபாலனஞ்செய்து அருள்வானே வந்து தரிசனம் பண்ணுறவா அத்தனை பேரையும் பரிபாலனம் பண்ணுறவர் பரமேஸ்வரன் தன் அருள்பாலா. பரமேஸ்வரனுடைய திருமகனே, அரிகேசவன்றன் மருகோனே. திருச்செந்தூரில் என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அங்கே முருகப்பெருமானுக்கு பின்னாடி படுத்த கோலத்தில், அதாவது ஆதிசேஷன் மேலே பள்ளி கொண்ட கோலத்தில் பெருமாள் இருக்கார். அங்கே அவரும் அங்கே இருக்கார். அப்படி அரிகேசவனான திருமாலுக்கு மருகோனே, அலைவாய் அமர்ந்த பெருமாளே. சீரலைவாய் அப்படிங்கிற பேர் இந்த தலத்துக்கு. அலைகள் எல்லாம் வந்து அடங்கும் தலம். கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால அலைகள் எல்லாம் ஒன்று பின்னாடி ஒன்று வந்து அங்கு வந்து சுவாமியோடைய திருவடியில் அப்படி வந்து அடைக்கலம் போடுற இடம். அதனால் அலைவாய், சீரலைவாய்னு பேர். எல்லாருக்கும் பரிபாலனம் செய்யறதுக்கு அனுகிரகம் பண்ணுறாராம். பரிபாலனம் செய்து அருள்வோனே, உன்னுடைய திருவடிகளுக்கு பக்தி பண்ணுறதுக்கு எனக்கு அனுகிரகத்தை பண்ணு. கிரகஸ்த தர்மத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் செந்திலாண்டவன் துணையாக இருக்கான். நல்ல குழந்தை பேரு, நல்ல வருமானம், நோயற்ற வாழ்வு, குறைவற்ற செல்வம் எல்லாத்தையும் கொடுத்து அனுகிரகம் பண்ணுற சுவாமி இந்த திருச்செந்தூரில் கடற்கரையில் நின்று அனுகிரகம் பண்ணுறார். அவர் தான் பாடுறார். வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மலியாதே. நல்லதா கெட்டதா, பாவமா புண்ணியமா, அப்புறம் இந்த மனசுக்குள்ள மண்ணாசை, பொன்னாசை, பெண்ணாசை இதெல்லாம் நினச்சி மெலியாமல் இருத்தாளில் அன்பு தருவாயே. உன் திருவடிகளுக்கு அன்பு வைக்கிறதுக்கு பக்தியை கொடு. பரிபாலனஞ்செய்து அருள்வோனே பரமேஸ்வரந்தன் அருள்பாலா. அரிகேசவன்றன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே. திருச்சீரலைவாய், இங்கிருந்து அனுகிரகம் பண்ணுற பெருமானே அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகழை அருணகிரிநாதர் பாடுறார். சம்சார துக்கமானது அங்கு வந்து அடங்கும், அலை போல அடங்கும். துக்கங்கள் எல்லாம் அடங்குற ஸ்தலமான இந்த சீரலைவாயில் கடற்கரை இருக்கு இல்லையா, இந்த திருச்செந்தூர் கடற்கரைக்கு என்ன மகிமை என்ன அப்படின்னா, பக்தர்கள் எல்லாம் கூடி நின்று இந்த சூரசம்ஹாரத்தை தரிசனம் பண்ணுறா. இன்னைக்கு லட்சோப லட்சம் பேர் அந்த பக்தர்களுக்கு நடுவில் தான் அந்த சூரசம்ஹார காட்சி நடக்கிறது. முருகனை சுற்றி அத்தனை பேர் பக்தர்கள் எல்லாம் சூழ்ந்து நின்று முருகா 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 செந்திலாண்டவா செந்திலாண்டவான் அந்த கோஷம். இந்த
மூர்த்தி தலம் தீர்த்தம் மூன்றிலையும் மகிமை வாய்ந்த தலம். மூர்த்தியாக சுப்பிரமணிய சுவாமி நின்ற கோலத்தில் இருக்கார். தலம் என்ன அப்படின்னா திருச்சீரலைவாய் அப்படின்னு சொல்லப்படுற இந்த திருச்செந்தூர். தீர்த்தம் என்ன அப்படின்னா கடல்கரையே தீர்த்தம். முருகப்பெருமான் பார்த்துட்டே இருக்கிறதுனால அது அமிர்தமயமான தீர்த்தமாகி போச்சு. அதில் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு நோயெல்லாம் போகும். பக்கத்தில் அவர் வேலால் உண்டு பண்ண நாழிக்கிணறு இருக்குது. கடற்கரையில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நாழிக்கிணறில் ஸ்நானம் பண்ணிவிட்டு நேராக அப்படியே வந்து இந்த சுப்பிரமணிய சுவாமியை தரிசனம் பண்ணி அவருடைய அனுகிரகத்தை பெற்று அந்த அவர் அங்கு கொடுக்குற அந்த பன்னீர் இலை விபூதியை வாங்கி இட்டுண்டு நோய் தீர எல்லா இன்பங்களும் பெற்று வாழறதுக்கு உள்ள ஸ்தலம். இந்த ஸ்தலம் கடற்கரையே ரொம்ப மகிமை வாய்ந்தது அப்படின்னு ஆதிசங்கர பகவத் பாதாள் பாடுறார். ஜயானந்த பூமன் ஜயா பாரதாமன் ஜயானந்த மூர்த்தே ஜயா மோக கீர்த்தே ஜயானந்த சிந்தோ ஜயா சேஷபந்தோ ஜயத்வம் சதா பக்தி தானே சசூனோ. இந்த கடற்கரைக்கு நமஸ்காரம், அது நன்னா வாழணும். இந்த ஸ்தலத்துக்கு நமஸ்காரம், அது நன்னா வாழ்க வாழ்க. ஜயானந்த மூர்த்தே, உன்னுடைய மூர்த்தி நீ எப்படியாப்பட்டவர்? அனந்தமூர்த்தி, எப்பவும் இருந்து அனுகிரகம் பண்ணுறவர். ஜயா அமோக கீர்த்தே, புகழ் குறையாத புகழ் உடையவனே முருகப்பெருமானே உனக்கு நமஸ்காரம், நீ வாழ்க அப்படின்னு சொல்லி வாழ்த்தி பாடுறார். அப்படியாப்பட்ட முருகப்பெருமானுடைய பேரருள் பெற்று இந்த ஸ்கந்த சஷ்டி 6 நாளும் விரதம் இருந்து முருகப்பெருமானுடைய அருளுக்கு பாத்திரமான அத்தனை பக்தர்கள் அத்தனை பேருக்கும் நமஸ்காரம். அத்தனை பேரும் பேரருள் பெற்றவர்கள். பெருமானை வணங்கிறத விட பெருமாளுடைய அடியார்களை வணங்கி அந்த அனுகிரகத்தை பெறணும்னு சொல்கிறது நம்முடைய சனாதன தர்மம். அப்படி ஆறிரு தடந்தோள் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேள் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேள் ஏறிய மஞ்சை வாழ்க, யானை நனங்கு வாழ்க, மாரிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியார் எல்லாம். ஹரஹர நம பார்வதி பதையே, ஹரஹர மகாதேவா. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் தத் சத்.